வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹாரிஸ் டெரிட்டரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மியூசிக் நம்ம காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால தெரியா போடும் உனக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரா இருக்குன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு பயங்கரமான போட்டி. அது சின்னசாமி ஸ்டேடியத்துல. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா, ஐபிஎல் இருக்க எல்லா டீமோட ஸ்குவாடையும் எடுத்து அனலைஸ் பண்ணி நம்ம ப்ராபபிள் 11 போட்டு ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு மார்க்கு நம்ம கொடுக்க போறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த டீமுக்கு சப்போர்ட் தான் கேக்குறீங்க? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? போய் நம்ம சேனல்ல கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கங்க போய் தட்டி பார்த்துருவாங்க. அதுலயே உங்களால ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த வீடியோ முடியும் போது நான் சொல்றேன், நான் எந்த டீமுக்கு சப்போர்ட், எதனால சப்போர்ட், எல்லாமே நான் சொல்றேன். அதே மாதிரி நான் சப்போர்ட் பண்ற டீமுக்கு தான் அதிகமா இருக்கு, இவன் வந்து இந்த டீம் மேல வன்மத்தை வச்சிருக்கான், அதனால வந்து இந்த டீமுக்கு வந்து கம்மி மார்க் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்த வரைக்கும் இந்த டீமுக்கு இவ்வளவு மார்க் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த டீமுக்குலாம் இவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு டீம் எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக போய் மண்டை வச்சு அண்டை கூடு அப்படின்னு சொல்லி நான் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் டீம் வந்து தப்பு பண்ணாலும் அது தப்பு தான், மற்ற டீம் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். மற்ற டீம் நல்லா பண்ணாலும் அதை பாராட்டணும், நம்ம டீம் நல்லா பண்ணாலும் அதை பாராட்டணும். அது வரைக்கும் இருந்தா நல்லது நண்பர்களே. அதாவது ஹீரோ வர்ஷிப்புங்கிறது நம்ம நாட்டுல, அதாவது நம்ம ஊர்ல தான் அதிகமா இருந்துச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது, அது இல்லாம இந்தியா ஃபுல்லா இருக்குது, அது இல்லாம வேர்ல்டு ஃபுல்லாவே அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப்புங்கிறது மாறிக்கிட்டே வருது. ஹீரோ வர்ஷிப்னா என்னன்னா, தனி மனித வழிபாடு, அதாவது கன்னிசம்னு சொல்லுவாங்களா சோசியல் மீடியால. அந்த மாதிரி இப்போ ஒருத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் வந்து தப்பு பண்ணாலும் சரி, கரெக்ட் பண்ணாலும் சரி, அவனுக்கு முட்டை கொடுக்கறது, முட்டான்னு முட்டு கொடுக்கறது, அது வந்து பண்ணக்கூடாது நண்பர்களே. ஏய், நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. அதாவது நான் வந்து எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கு ஃபேனா இருக்கிற வரைக்கும் நல்லது, நமக்கு நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏன்னா அவன் சப்போஸ் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையே நம்ம என்ன பண்ணாலும், அவன் என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையே அவன் பண்றான் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம வந்து அவன் கூட முரண்படுவோம். ஓகேவா? அந்த டைம்ல வந்து நமக்கு என்ன பண்றதுனே தெரியாது. என்னன்னா அவன் எப்படி பண்ணிட்டானே அப்படி சொல்லி ஒரு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடும். பிடிச்சிருக்குப்பா, பிடிக்கலையா பிடிக்கலப்பா, அதனால ஒதுங்கிடுறது. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்ப ஏதாவது நல்லா பண்ணாங்களா, யார் நல்லா பண்ணாலும் சரி, நல்லா பண்ணாங்களா, ஓகே சூப்பர், நல்லா பண்றாங்க. நல்லா பண்ணலையா, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கிரிட்டிசிசம் அவன் மேல வச்சோம்னா, அதனால அவன் வந்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவான், அதை வந்து திருத்திப்பான் அப்படின்னா நீ வந்து அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அமைதியா போயிடுறது நல்லது. டாபிக் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், வேணாம், நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல இதை பத்தி நான் தெளிவா நம்ம பேசலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க ஐபிஎல்காக மட்டுமே நண்பர்களே. ஃபர்ஸ்ட் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி. 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப்பை தூக்கி விராட் கோலி கையில கொடுத்தாங்க. அதை பாக்குறதுக்கே ஒரே ஹோல்சமா இருந்துச்சு. அதை வந்து முழுசா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குள்ள ஒரு செலிப்ரேஷன் வச்சாங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல. அந்த செலிப்ரேஷன்ல வந்து ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. அதான் அந்த ஸ்டெம்பேட் மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் மாதிரி ஆகி அதுல வந்து 11 பேர் டெத் ஆயிட்டாங்க. அதுல வந்து ரொம்ப சோகமான, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஒரு சோகமா இருந்துச்சு அந்த இன்சிடென்ட் வந்து. அதனால இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ஓப்பனிங் செரமனி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி ஸ்குவாட் தான் நம்ம பார்க்க போறோம். ரஜத் பத்திதார் தான் வந்து கேப்டன்சி எப்பயும் போல பண்றாரு. விராட் கோலி, தேவதத் படிக்கல், அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல வந்து பில் சால்ட், நிதேஷ் சர்மா, ஜார்டன் காக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து குர்னல் பாண்டியா இருக்காரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்வப்னல் சிங், இவங்கெல்லாம் இருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. இந்த டீமை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சைடு தான். ஏன்னா போன வருஷம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சைடாக தான் வருவாங்க. ஐபிஎல்குள்ள வரும்போதே ஒரு பாசிட்டிவ் சைனோட தான் வருவாங்க. இவங்களோட ப்ராபபிள் 11 வந்து நான் வந்து ஒரு 11 போட்டு வச்சிருக்கேன்.
அந்த 11 வந்து யாருன்னா, ஓப்பனிங்ல வந்து எப்பவும் போல விராட் கோலியும் பில் சால்ட்டும் தான் ஆடுவாங்க. ஒன் டவுன் வந்து வெங்கடேஷ் ஐயரும், மிடில் ஆர்டர்ல வந்து டிம் டேவிட்டும் ரஜத் பத்திதாரும் இருந்தால் நல்லா இருக்கும். நிதேஷ் சர்மா வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், பிளஸ் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல வந்து குருணால் பாண்டியா, அதுக்கப்புறம் பவுலர் சைடில் வந்து ரொமாரியோ செப்பேடு, அதுக்கப்புறம் சலீம்தார் வந்து பவுலிங்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். ஹேசல்வுட் வந்து இன்ஜுரினால இப்போ வந்து விளையாட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. இன்ஜுரினால அவர் விளையாட மாட்டாருன்னே சொல்லிட்டாங்க. எஸ்தயாலும் வந்து ஆட மாட்டாரு, அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஆட மாட்டாரு அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம். ஸ்ரேயாஸ் சர்மா வந்து இம்பாக்ட் வருவாரு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு வாய்ப்புகள் தான். இதுதான் வந்து 11 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் 11, என் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 11 கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். அதுல வந்து பில் சால்ட்டு, டிம் டேவிட், ரொமாரியோ செப்பேடு, ஜோஸ் ஹேசல்வுட். இந்த ஜோஸ் ஹேசல்வுட்டோட இந்த பார்ட்டிக்கு மட்டும் வேற யாராவது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். நுவான் துஷாரா இருக்காரு, அவர் கூட நல்லா பவுலிங் போடுவாரு. அதுக்கப்புறம் அபிநந்தன் சிங், ஜேக்கப் டூஃபி இவங்கெல்லாம் இருக்காங்க. மத்தபடிக்கு ஓகே. இந்த டீமுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 கொடுக்குறேன். ஏன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஏன்னா ஒரு புவனேஸ்வர் குமார் கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் நல்லா நறுக்குன்னு வச்சிருவாப்ல. குமாரேஷ் அப்பாடும் ஒரு 4 ஓவர் போட்டுருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து எக்ஸ்பென்சிவாக போனாருன்னா மேபி யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. குருணால் பாண்டியா தான் இருக்காரு. குருணால் பாண்டியா ஒரு 4 ஓவர் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் டிம் டேவிட்டை யூஸ் பண்ணுவாங்களா, வெங்கடேஷ் ஐயர் யூஸ் பண்ணுவாங்களா, யாருன்னே தெரியல. எஸ்தயாலும் இல்லை. அதனால கொஞ்சம் பவுலிங்க்கு கொஞ்சம் வீக்கராக தான் இருக்கு. பேட்டிங் பொறுத்த அளவுக்கு சரியான பேட்டிங் லைன் அப்போ மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இவங்களோட ஃபார்ம் பொறுத்து தான் வந்து இந்த டீம் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை 2வது முறையா கப்படிக்குமா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2வது டீம் வந்து எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து அக்சர் பட்டேல் தான் லீட் பண்றாரு. பேட்டிங்க்கு பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிருத்வி ஷா இருக்காரு. பிருத்வி ஷா ஆடுவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இருக்காரு, ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் பயங்கரமா பேட்டிங் ஆடுவாப்ல. அபிஷேக் குரல் இருக்காப்ல. ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து நிதிஷ் ராணா கூட இருக்காரு. பவுலிங் அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாக்கு, நடராஜன் ஸ்குவாட்ல இருக்காரு, லுங்கி இன்கிடி இருக்காப்ல, கேஎல் ஜேமிசன் போடுவாரு, குல்தீப் யாதவ் போடுவாப்ல. இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களோட ப்ராபபிள் 11 நான் வந்து போட்டு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் ஆடினா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓப்பனிங்ல வந்து கேஎல் ராகுலும் 10 நிசங்காவும் இறங்கினா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் டவுன் நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் இருக்காப்ல, சொல்லவே தேவையில்ல, அடி அடிப்பாப்ல. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இருக்காரு, அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா இவனும் நல்லா ஆடுவான். அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல் தான் வந்து கேப்டனு, 4 ஓவர் அவரும் போட்டுருவாப்ல. அது இல்லாமல் மிச்சல் ஸ்டாக் இருக்காங்க. மிச்சல் ஸ்டாருக்கு வந்து 4 ஓவர் பயங்கரமாக போட்டுருவாப்ல. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஆயுப் நபி அவர் எடுத்து வச்சிருக்கேன். அவர் வந்து பவுலிங்க்கு கொஞ்சம் நல்லா போடுவாப்ல. அதுக்கப்புறம் வந்து முகேஷ் குமார், விப்ராஜ் நிகாம், இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு பவுலிங் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இது எல்லாமே எது பேஸ் பண்ணி எடுத்தேன்னா ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஸ்டாட்ஸ் ப்ளஸ் வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஏதாச்சும் வேற யாராவது லுங்கி இன்கிடி, அதுக்கப்புறம் கேஎல் ஜேமிசன்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து 4 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி 4 பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 நிசங்கா வந்து டாப் ஆர்டரில் வேறு யாருமே இல்லை. 10 நிசங்கா, அதுக்கப்புறம் ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்டார்க், இவங்க 4 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். மீதி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இவங்களுக்குள்ள தான் இருக்கும். சப்போஸ் வந்து பவுலிங் சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம், பிச்சு பொறுத்து பவுலிங் சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டீமுக்கு நான் வந்து கொடுக்க போகிற மார்க் வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இதுக்கும் வந்து ஒரு 7.8 to 8 இல்லை 8 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 3வது டீம் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து சுமன் கில் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு. கிளென் பிலிப்ஸ் இருக்காப்ல. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரு, குமார் புஷ்காரா, அனுஜ் ராவத், அதுக்கப்புறம் டாம் பேண்டோன், இவங்கெல்லாம் வந்து விக்கெட் கீப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் சாய் கிஷோர், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், ஷாருக் கான், இவங்கெல்லாம் வந்து பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்க. ஆனால் சாய் சுதர்சன் வந்து பேட்டிங் தான் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காப்புல. அதே மாதிரி ஷாருக் கானும் பேட்டிங்கில் தான் வந்து அதுவும் ஃபினிஷர் ரோலுக்கு வந்து அவர் ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா சிராஜ் வந்து
கரெக்டாக திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்தாங்கன்னா 8 ஓவர் அப்படியே பயங்கரமாக போட்டுருவாங்க. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவும் பயங்கரமாக போடுவான். ஆனால் வந்து அவனும் வந்து ஃபார்மில் இருந்தானா பயங்கர விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்கு வந்து அவங்க டீமில் குறையே இல்லை. அதே மாதிரி ராகுல் திவேதியா இருக்காப்புல, அதுக்கப்புறம் ரஷீத் கான் இருக்கான், இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களோட ப்ராப்ளம் 11 நான் எடுத்து வச்சுருது என்னன்னா, சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன் வந்து ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வந்து எப்பயும் போல ஒன்றோன்னு, கிளென் பிலிப்ஸ் வந்து மிடில் ஆர்டரில், அதே மாதிரி ராகுல் திவேதியாவும் ஷாருக் கானும் வந்து ஒரு ஃபினிஷர் ரோலுக்கான ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் ரஷீத் கான், கைசோர் அபாடா, முகமது சிராஜ், அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் வந்து இம்பாக்ட் சப்பாக வரலாம். இதுதான் வந்து என்னோட 11. இதில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரும், கிளென் பிலிப்ஸு, ரஷீத் கான், கைசோர் அபாடா, இவங்க 4 பேர்த்தையும் வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டீமே அமைக்க முடியாது. இவங்க 4 பேர்த்த உள்ள வச்சிங்கன்னா இந்த 11 தான் ப்ராபபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க டீமுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து இவங்க வந்து பேட்டிங்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க, பவுலிங்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க. அதனால வந்து ஒரு 8.5 கொடுக்கலாம். அடுத்த டீம் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸு. மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காப்புல, அதே மாதிரி நேகல் வதேரா, அதுக்கப்புறம் அரிந்தூர் பன்னு, பைலா, அவினாஷ், சசாங் சிங் தெரியும், போன வருஷம் எப்படி ஆடினாருன்னு பயங்கரமாக ஆடினாப்புல ஃபைனலில் கூட. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரில் வந்து விஷ்ணு வினோத், அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் தான் வச்சு ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸில் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸு, ஹர்ப்ரீத் பராரே, அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனு. பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யஸ்வேந்திர சஹல் வந்து ஆடுவாரா என்னன்னு தெரியல, ஆடினா பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஹர்ஷிப் சிங்கு, அதுக்கப்புறம் விஜயகுமாரும் நல்லா போட்டான் போன வாட்டி. யாஸ் தாக்கூர் இருக்காப்புல, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கள வச்சு லாக்கி ஃபர்கூசனும் இருக்கான் இந்த டீமில். அதில் வந்து நான் வந்து ஒரு ப்ராபபிள் 11 போட்டு வச்சுருக்கேன். போன வாட்டி ஆடின ஒரு அந்த 11லேருந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் தான் எப்பயும் ஓப்பனிங் ஆடுவாப்புல. பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியங்க் சாரியாவும் ஓப்பனிங் போன வாட்டி எப்படி ஆடிச்சாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதேரா, அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸு, அதுக்கப்புறம் சசாந்த் சிங்கு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சன். இவங்க 3 பேரும் வந்து மிடில் ஆர்டரில் பயங்கரமாக ஆடிடுவாங்க. நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸு, சசாந்த் சிங். இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர் நின்றுட்டாலே வந்து பயங்கரமான ஸ்கோர் வந்துடும். அதே மாதிரி மார்க்கோ யான்சனு, ஹர்ப்ரீத் பராரே வந்து ஸ்பின் ஆப்ஷனுக்கு, ஹர்ப்ரீத் பராரும் யஸ்வேந்திர சகலும் வந்து ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கு, லாக்கி ஃபெர்கூசனும் ஹர்ஷிப் சிங்கும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன். இம்பாக்ட் சப்பா வந்து விஜய்குமார் வந்து வருவார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இவங்க பேட்டிங்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, பவுலிங்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் வந்து பயமுறுத்தும் சைடாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி ஆடுறானுங்க. அதே மாதிரி அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி. இங்கே பாருங்கள் எல்எஸ்ஜியோட ஸ்குவாடு. இவனுக்கு வந்து ஃபுட்பால் ஜெர்சி, என்னடா ஃபுட்பால் ஜெர்சியை போட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இவனுக்கு வந்து உண்மையாலுமே ஃபுட்பால் ஜெர்சி மாதிரியே அடிச்சுக்கான பாருங்க, சூப்பராக இருக்குல்ல டிஷர்ட்டு. பேட்டிங்கில் வந்து ஏடன் மார்க்ரமு, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரில் வந்து ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷு, நிக்கோலஸ் பூரன் இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது, வனிந்து அசரங்கா, ஆயுஷ் பத்தோனி, இந்த மாதிரி நிறையா ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்கிற ஒரு டீமு. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி, ஆவேஷ் கான், 2 பேரும் வந்து 8 ஓவர் உப்புன்னு வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம பெரியவர்னா ரொம்ப பெரியவர், கடவுளோட பையன் இங்கே தான் இந்த டீமில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எல்எஸ்டியில் அர்ஜுன் டெண்டுல்கரும் இருக்காரு. இந்த வாட்டியாவது மூத்தவர் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவரை பார்க்கணும். அதே மாதிரி இவங்களோட ப்ராபபிள் 11 வந்து நான் என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏடன் மார்கரமும் மிச்சல் மார்ஷ் அவரும் தான் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரன் ஒன். அதே மாதிரி ரிஷப் பண்ட், ஆயுஷ் பத்தோனி, அப்துல் சமாத் வந்து விக்கெட்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருந்தால் கூட அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்டாக ஆடிட்டு இருப்பாப்ல. அதனால மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி ஹிம்மத் சிங், விக்வேஷ் வந்து போன வாட்டி பவுலிங்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், அதுக்கப்புறம் சபாஸ் அகமது வந்து இம்பாக்ட் சப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நான் சொல்கிற பிளேயர்ஸ் வந்து இம்பாக்ட் சப்பா வருவாங்க. ஏன்னா நான் 12 பேரை சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இம்பாக்ட் சப்புக்காக அந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இவங்க டீமுக்கு வந்து இவங்களும் பேட்டிங் சைடோ பவுலிங் சைடு ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களுக்கும் வந்து 8.5 கொடுக்கலாம்.
நண்பர்களே 5 டீம் ஃபுல்லா பார்த்தாச்சு. இன்னும் 5 டீம் தான். டக்குன்னு முடிச்சிடலாம். 5 டீம்ல தான் வந்து அதிகபட்சம் கப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் வந்து இந்த 5 டீம் மட்டும் நான் முக்கியமா சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த 5 டீம் வந்து இந்த வருஷம் எனக்கு தோன்ற வரைக்கும் இவங்க 5 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கப் அடிப்பாங்க எனக்கு தோணுது. வாங்க அந்த 5 டீம் வந்து டக்கு பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட ஸ்குவாட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிடப்ஷன் ஆர்க்ல இருக்கக்கூடிய ஒரு டீம். யங்ஸ்டர்ஸ் வச்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு டீம் எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல இருக்கிற ஒரு டீம். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சாம் கரனும், ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மேயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு டெபியூ பண்ண ஜெய்ஸ்வால், இவங்க ரொம்ப நாளா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காங்க. அதனால இவங்க மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்ல முடியும். வைபவ் சூர்யா வச்சிருக்கான் பேட்டிங்ல, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சிம்ரன் ஹெட்மேயர், அதுக்கப்புறம் ரியான் பராக், அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து துருவ் ஜுரேல், ஆல்ரவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜான்னு சொன்னோன்னே நான் ஏன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் சாம் கரன், அதுக்கப்புறம் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே பத்தி சொல்லவே தேவையில்ல. அதெல்லாம் ஒயிடு போட்டா ஒயிடு போட்டே இருப்பான், நோ பால் போட்டா போட்டே இருப்பான், விக்கெட் எடுத்தா எடுத்துட்டே இருப்பான், என்ன பண்ணாலும் பண்ணிட்டே இருப்பான். அவங்க ஏதோ ஒரு 4 ஓவர் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட். சந்தீப் சர்மா வந்து டெத் ஓவர்லாம் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அவன். ஆனா ஒரு சில ஓவர்ல அடிச்சு போவாங்க அவனையும். அதே மாதிரி ரவி கிருஷ்ணாயி, அதுக்கப்புறம் குல்தீப் சென், இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு, ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு ஸ்குவாடு. இவங்களோட ப்ராபபிள் 11 பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் தான் ஓப்பனிங். ஏன்னா வந்து இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் அவுட் எடுத்துட்டா போதும், இல்லைன்னா பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக் தான். ஏன்னா துருவ் ஜுரேலும் ரியான் பராக்கும் வந்து எப்பயாவது அடிச்சாதான் அடிப்பாங்க, அடிக்கலன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ரியான் பராக்கு, அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மேயர், அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் தசுன் சனகா, அதுக்கப்புறம் ரவி கிருஷ்ணாய், சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் சுப்மன் தூபே வந்து இம்பாக்ட் சப்பா நான் இறக்கியிருக்கேன். பார்க்கலாம் இந்த லெவல் வந்து அங்கேயும் செட் ஆகுதான் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டீமுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ள ஒரு டீம்னால இந்த டீமுக்கு வந்து நான் 8.3 கொடுங்க. அடுத்த டீம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஜிங்ஸ் தலைமையில இறங்குது அஜிங்கியா ரஹானே. வந்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, அதே மாதிரி ரித்து சிங், ரகுவன்ஷி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கேமரன் கிரீன், ராகுல் திரிபாதி வந்து இங்கே வந்துட்டாப்ல, சிஎஸ்கே ஆடினாப்ல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டாப்ல திரிபாதி, அப்புறம் வந்து மனிஷ் பாண்டே, அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே, இவங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து ஆடிட்டு இருக்காங்க ஐபிஎல். அதே மாதிரி ரோமன் பவல், விக்கெட் கீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபின் ஆலன் இருக்கான். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இருக்காப்ல. அதுக்கப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி, அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப், உம்ரான் மாலிக், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. இவங்க தான் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து ஸ்டார் பிளேயர்ஸ். இப்ப இது இல்லாம இவங்களுக்கான ப்ராபபிள் 11 என்னன்னு பாத்தீங்கன்னா சுனில் நரேனும் அஜிங்கியா ரஹானேயும் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க கண்டிப்பா. அங்கித் ரகுவன்ஷி வந்து ஒன்றவன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேமரன் கிரீன், ரிங்கு சிங், அதுக்கப்புறம் தேஜஸ்வி சிங்கும் பேட்டிங் நல்லா ஆடுவான். அதே மாதிரி ரமன்தீப் சிங், ரோமன் பவல், வருண் சக்கரவர்த்தி, அசித் ராணா, பத்தி ராணா, அதுக்கப்புறம் வந்து வைபவ் அரோரா. பத்தி ராணா வந்து ஆஃப் சீசன்ல வந்து ஆடுவாரா என்னன்னு தெரியல. அது வந்து ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காகவோ இல்ல இன்ஜுரிக்காகவோ ஏதோ ஆஃப் சீசன் மட்டும் அவர் ஆட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து அனதர் ஆப்ஷன் யாராச்சும் சூஸ் பண்ணலாம். இந்த அனதர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி இருக்காப்ல, அரோரா இருக்கான், உம்ரான் மாலிக் கூட இருக்கான். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு போட்டு திருப்பிடுவாங்க. ஏதோ ஸ்பின்னிங் ட்ராக் கிடைச்சுன்னா சேப்பாக் மாதிரி ஒரு பிச் எல்லாம் கிடைச்சதுன்னா பயங்கரமா ஸ்பின்னு போட்டு தாக்கிடுவாங்க. பார்க்கலாம். இந்த டீமுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அண்டர் டாக்ஸா தான் இருப்பாங்க பார்க்கும்போது. ஆனா கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி டீம் தான் வந்து டக்குனு ஃபைனல் வந்து கப் அடிச்சுவாங்க. ஒரு சில சீசன் எல்லாம் பார்த்துருப்போம். வாய்ப்புகள் இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். இந்த டீமுக்கு நான் வந்து கொடுக்க போற மார்க் வந்து 8. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு டீமை பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த டீம் வந்து போன வாட்டி அடின்னு அடிச்சு தோச்சிட்டாங்க. பேட்டிங்கை மட்டும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம், பவுலிங் வந்து சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு அடிபட்ட டீம் போன வாட்டி. இவங்களோட ஸ்குவாட பார்க்கலாம் வாங்க. SRH தான் நான் சொல்றேன்.
SRHல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல டிராவிஸ் ஹெட் இருக்கான், விக்கெட் கீப்பிங்ல வந்து இசான் கிசானே, என்ட்ரிச் கிளாசன் இருக்காப்ல, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டருக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் இவன் லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பேட்டிங் தான் பயமா இருக்கும். பவுலிங்கும் பார்ட் டைம் பவுலர் மாதிரி பவுலிங் போடுவாப்ல. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் தான் கேப்டனு. அதுக்கப்புறம் ஜேதேவ் உணர்கட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யார் இருக்கா, சிவம் மாவி, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களோட ஸ்குவாட பாருங்க நண்பர்களே. இதுல வந்து ஒருத்தன் நின்றானாலே முடிஞ்சு போச்சு. அப்படி டாப் ஃபைவ் ஒரே ஹிட்டிங் ஆப்ஷன் தான் பேட்டிங் பொறுத்த வரைக்கும். SRHல வந்து ஓப்பனிங் வந்து யார் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் ஆப்வியஸா வந்து போன வாட்டியே பாத்துருக்கீங்க. அதே மாதிரி ஒன் டவுன் இசான் கிசான், அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன், என்ட்ரிச் கிளாசன், அதுக்கப்புறம் அன்கித் வர்மா வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் இருக்கான். மிடில் ஆர்டர் வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல இவங்க 2 பேரும் மாத்தி ஆடுவாங்க. இம்பாக்ட்ஸ் அப்போ வந்து ஒருவேளை பேட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேட் கமிங்ஸ், அன்சாரின்னு ஒருத்தன் வந்து பவுலிங் நல்லா போட்டுருந்தான், பார்த்தேன் ஸ்டாட்டும் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல், ஜேதேவ் உணர்கட்டு, அதுக்கப்புறம் வந்து தூபே வந்து ஹார்ஷ் தூபே வந்து இம்பாக்ட் இவனும் வந்து பயங்கர பவுலிங் போடுவான். அவனை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த டீம் பாத்தீங்கன்னா பவுலிங்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தான். இப்ப ப்ராப்பரா ஒரு பவுலரு அப்படின்னா உணர்கட்டும் ஹர்ஷல் பட்டேலும் தான். ஹர்ஷல் பட்டேலும் வந்து அடிச்சு போடுறாங்க, உணர்கட்டும் அடிச்சிடுறாங்க. கமின்ஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு பவுலிங் போடுவான். அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, சிவமாவையும் இறக்க மாட்டேங்கிறாங்க. யாருதான் இருக்கா, யாராவது ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் இறக்கலாம்னு பார்த்தா இசான் மலிங்கா இருக்காப்ல. அவரையும் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது நீங்க வந்து கிளாசன் இல்லாம ஆட முடியாது, டிராவிஸ் ஹெட் இல்லாம ஆட முடியாது, பேட் கமிங்ஸ் இல்லாம ஆட முடியாது. 3 ஆப்ஷன் தான். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து டிராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ல யாராவது இறக்கணும். அப்படி இல்லைன்னா சிவமாவியை தான் வந்து நம்ம இந்தியன் பவுலரா நம்ம சூஸ் பண்ண முடியும். வேற எந்த ஆப்ஷனும் இல்லை SRHக்கு. ஆனா வந்து பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான சைடு வந்து இவங்க. இந்த டீமுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து நான் வந்து 8 தான் கொடுக்க போறேன். ஏன்னா பவுலிங் இல்லை. எனக்கு வந்து இந்த டீம் அடிச்சா பரவாயில்லன்னு தோணுது. ஆனா வந்து பவுலிங்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி யாராவது ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல்லாம் வந்து விக்கெட் டேக்கிங்ல வந்து டாப் விக்கெட் டேக்கிங்ல வந்து டாப்ல இருந்திருக்காப்ல ஒரு காலத்துல. அந்த மாதிரி ஏதாச்சும் கிளிக் ஆகி அவங்க பவுலிங் வந்ததுன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நண்பர்களே முக்கியமான சினிமாவுக்கு வர போறோம். சினிமா அந்த மாதிரி 2 பரம்பரைக்குள்ள பரம்பரை சண்டை. உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் 2 டீம் என்ன டீம்னு. ஏன்னா எல்லா டீமும் பார்த்தாச்சு. அதுல முதல் டீம் கடப்பாறை அப்படி ஒரு கடப்பாறை டீமான எம்ஐ ஸ்குவாட் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு, அதுக்கப்புறம் திலக் வர்மா, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டே டிகாக், ரயான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அமன்தீர், அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டரு, அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் இருக்கான், சர்துல் தாக்கூர் இருக்காப்ல, அதுக்கப்புறம் பவுலிங்ல ட்ரெண்ட் போல்ட், மயங்க் பாங்கண்டே, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்பிரித் பும்ரா எல்லாருமே இருக்காங்க. நீங்க டீம்ல வந்து எந்த பிளேயர்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. ஒரு பெஸ்ட் டீமை கொடுங்க, நான் கப்படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மா ஒரு காலத்துல ஒரு இன்டர்வியூ சொன்னாப்ல. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டீம் இது. ஆனா வந்து இது வந்து ஹர்திக் பாண்டியா கையில இருக்கு. ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பண்றாரு. இந்த வாட்டி ஹர்திக் பாண்டியா கையில ஒரு கப்பு போகுமா அப்படிங்கறத மும்பை சார்பா, அதுவும் அவரு வான்கடே ஸ்டேடியத்துல அவரு படாத பாடே கிடையாது. அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காப்ல. T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டு மறுபடியும் வான்கடைக்குள்ள போகும்போதுதான் அந்த வந்து அந்த என்ன சொல்றது ரிடம்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மேல போயிட்டு கீழே இறங்கி மறுபடியும் மேல போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து கலையம் பண்ணி காட்டினாங்க. கம்பேக்னாலே ஹர்திக் பாண்டியா தான். அந்த மாதிரி ஒரு கம்பேக். மறுபடியும் அதே வான்கடே ஸ்டேடியத்துல IPL கப் அடிச்சு கொடுப்பாங்களையா, அவர் பட்ட அசிங்கங்களுக்கு வந்து ஒரு பழிக்கும் கப்பா அந்த கப் இருக்குமா. 6வது கப்பை நோக்கி மும்பை இந்தியன்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்களோட 11 ப்ராபபிள் 11 பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, குண்டே டிகாக்கும் ஓப்பனிங் ஆனா நல்லா இருக்கும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் 1 டவுன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர். ஹர்திக் பாண்டியா, நமன்தீர் வந்து ரன் பேஸ் பண்ணி இல்ல ஓவர் பேஸ் பண்ணி இறங்குவாங்க மாறி மாறி.
சர்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, வில் ஜாக்ஸ் தான் வந்து இம்பாக்ட் சப். இதுல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பாத்தீங்கன்னா 3 பேரு. இனிஷியல் ஓவர்ஸ்ல தீபக் சகர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் வந்து இனிஷியல் ஓவர்ஸ் போட்டா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டானா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா இனிஷியல் ஓவர்ஸும் போடுவாப்ல, ஸ்லாக் ஓவர்ஸும் போடுவாப்ல, டெத் ஓவர்ஸும் போடுவாப்ல. இப்போ பேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கடப்பாறை பேட்டிங் டீம், பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு கடப்பாறை. இதனாலதான் வந்து இவங்களை கடப்பாறைன்னு சொல்றது. இந்த வாட்டி 6வது கப்பு அடிக்கக்கூடிய ஒரே தகுதி உள்ள டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அதனால இந்த டீமுக்கு வந்து நான் வந்து 9.5 கொடுக்குறேன். கடைசியா என் ஃபேவரட் டீம் என்ன டீம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? என்ன டீம் தெரியுமா? சிரிக்கிறானி என் ஃபேவரட் டீம் சின்ன வயசுல இருக்குங்க. 2008 அப்புறம் தான் ஐபிஎல் வந்துச்சா. ஓகே, ஐபிஎல் வந்த காலத்துல இருந்து நான் கிரிக்கெட் பார்க்க காலத்துல இருந்து தோனியோட ஃபேனு. தோனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு என்ன பண்ணாலும் தோனிக்கு வந்து முட்டு கொடுக்குற இதெல்லாம் இப்ப இல்ல. ஓகேங்களா, ஒரு காலத்துல முட்டு இருந்தேன், இப்ப கிடையாது. தோனி வந்து எப்படி பிடிக்கும்னா அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ, பெரிய வீடியோவா பேசணும். தோனி வந்து பிடிக்கும், அதனால எனக்கு வந்து சிஎஸ்கே பிடிக்கும். தோனி வேற கடைசி சீசன் சொல்றாங்க, பாப்போம் எப்படி இருக்கு. எங்கள் அணியை பத்தி நான் சொல்றேன். எங்கள் அணிக்கு வந்து ஸ்குவாடு பாருங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி, டெவால் பிரிட்டிஸ், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், எம்எஸ் தோனி, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ், ஜேபி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கான். அதுக்கப்புறம் பிரசாந்த் வீரு, அப்புறம் மேத்யூ ஷாட், இவங்க எல்லாம் இருக்காங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கலையில் அகமது, நூர் அகமது, ஓஎஸ் கவுத்ரி, நேத்தன் எல்லிஸ், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் கோபால், அதுக்கப்புறம் ராகுல் சகர், இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இதுல என்ன குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதாவது யங்ஸ்டர்ஸா. இப்போ வந்து அதுவும் போன வாட்டிலாம் டேபிள் பாட்டம் அப்படியே எட்டி தான் பார்க்கணும் சிஎஸ்கே டீம். இந்த வாட்டி வந்து ஒரு 6வது கப் அடிச்சே ஆகும் அப்படின்னு ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் எல்லாம் வச்சு ஓஜி பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, பழைய பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லா கப்பையும் அடிக்க வச்சு நாங்க எவ்வளவு பெரிய லெகசி மெயின்டைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்லாம் கூப்பிட்டு காட்டினாங்க. ஏன்னா வந்து டீம் வந்து மறுபடியும் ஒரு என்கரேஜ் பண்ணி திருப்பி அதை வந்து ரிவைவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னா கப்படிக்கணும். சிஎஸ்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. முறையா அந்த வாட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். இவங்களும் வந்து ஒரு ரிடம்ஷன் ஆப்ல தான் வந்து டீம் எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து தோனிக்கு அப்புறம் அந்த லெகசியை மெயின்டைன் பண்றது வந்து யாரு அப்படிங்கிற ஒரு மோட்டோல தான் வந்து இந்த டீம் வந்து செட் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கான ஒரு ட்ரையல் தான் இந்த சீசனு. இந்த சீசன்ல வந்து கப் அடிச்சா சிஎஸ்கேவோட டாப் 11 பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் அப்படிதான் ஓப்பனிங் இறங்குவான்னு போட்டிருந்தேன். ஆனா வந்து சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நேத்திக்கு தான் வந்து ருத்துவே சொன்னான். அதனால சஞ்சு சாம்சனும் ருத்துவும் வந்து ஓப்பனிங்கும், 1 down வந்து ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே, டெவால் பிரவிஸ், கார்த்திக் சர்மா தான் வந்து மிடில் ஆர்டர். கார்த்திக் சர்மா பிளேஸ்க்கு வந்து பிரசாந்த் வீரும் இறங்கலாம், ராமகிருஷ்ணா கோஷும் இறங்கலாம், வேற யார் வேணா இறங்கலாம், பிரசாந்த் வீரும் இறங்கலாம், யார் வேணா இறங்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி நம்பர் 8ல வந்து பிரசாந்த் வீரு தான் நான் போட்டு வச்சிருக்கேன். பவுலிங் ஆப்ஷனும் ஆல்ரவுண்டர் தான் வரும். அதே மாதிரி நூர் அகமது, மேட் என்ட்ரி ஒன்டாப்ல. நேத்தன் எல்லிஸ் மட்டும் நம்ம மிஸ்ஸிங். நேத்தன் எல்லிஸ் தான் வந்து இன்ஜுரினால வர முடியல. மற்றபடிக்கு கலீல் அகமது, அதுக்கப்புறம் அகில் ஹோசேன் இருக்காப்ல. அகில் ஹோசேன் வந்து இம்பாக்ட் சப்பா எனக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம அதாவது 1-2 ஆப்ஷன்ஸ் வந்து மாறலாம். ஏன்னா பிச்சு பொறுத்து ஏதோ மாறலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து ராகுல் சகரே இறங்கலாம், ஸ்ரேயஸ் கோபாலே இறங்கலாம், யார வேணா இறங்கலாம். அதுக்கப்புறம் கலீல் அகமது, நூர் அகமது இருக்காப்ல. இது வந்து என்ன சொல்றது, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்லயும் கொஞ்சம் அப்பதான் புதுசா வந்து எப்பவுமே சிஎஸ்கே வந்து எப்போ கப் அடிச்சாலுமே வந்து ஸ்ட்ராங்கான பவுலர், ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் வச்சு இது வரைக்கும் அடிச்சது கிடையாது.
எல்லாம் வந்து ஒரு அண்டர் டாக்ஸா தான் இருப்பாங்க, டக்குன்னு ஏறி போய் கப் அடிச்சுவாங்க. அதுதான் வந்து சிஎஸ்கேவோட லெகசி. பாப்போம் இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே 6வது கப் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம டீம்ல வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பவுலிங்லயும் கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது, பேட்டிங்லயும் கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது. எல்லாரும் எப்படிப்பட்ட ஃபார்ம்ல வந்து வரப்போறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்து தான் வந்து நம்ம அடிக்கிறதோ அடிக்காதோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் தெரிஞ்சிடும், எது வீக்னஸ் எது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி. அதனால வந்து நான் ஒரு 8.5 கொடுக்குறேன். ஓகேங்களா நண்பர்களே? அவ்வளவுதான் நண்பர்களே, இதோட விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. கப்பு யாருக்குன்னு தெரியல, ஒரு பயங்கரமான ஒரு டோர்னமெண்டா இருக்கும், பயங்கரமான ஒரு சீசனா இருக்கும் இந்த சீசன். ஏன் சொல்றேன்னா, மும்பையும் சிஎஸ்கே வந்து 6வது கப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆர்சிபி வந்து நான் செகண்ட் கப் அடிச்சே ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாப் வந்து சேர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கப் அடிச்சு கொடுத்தே அவன் பஞ்சாபுக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா டீமும் எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும், கேகேஆரா இருக்கட்டும், ஏற்கனவே கப் அடிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து கப் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்எஸ்சி வந்து இது வரைக்கும் கப் அடிச்சது இல்லை. எல்எஸ்சி வந்து இந்த வாட்டி பயங்கர டீம் செட் பண்ணிருக்காங்க. அவங்களும் கப் அடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்ஆரும் அப்படிதான். ஆர்ஆரும் ரிடம்ஷன் ஆகவே ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் கப் அடிக்கணும், கப் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வேற என்ன டீம், டெல்லி இருக்காங்க, டெல்லியும் கப் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு சீசன் ஆட போறாங்கன்னா அந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் யாரு ஜெயிப்பாங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டீமும் பயங்கரமா இருக்கு, 2 டீமும். சின்னசாமி ஸ்டேடியத்துல 300+ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோமா இந்த சீசன்ல? ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே எல்லாரும் ஒரு இதுல வருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அடின்னு அடிச்சு கிளம்ப போறாங்களா? எஸ்ஆர்ஹெச் எனக்கு வந்து டாஸ் வச்சு எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் குடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம் நடக்குதான்னு. வாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஐபிஎல் பார்த்தோம்.